ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராகுல் ஆர்கேஎஸ் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழரசு நாளிதழில் மாத இதழில் கடந்த 5 ஆண்டுகளாக திமுக அரசின் சாதனைகளை விளக்கி ஒரு தொகுப்பை வெளியிட்டிருக்காங்க. மக்கள் பணியில் மகத்தான 5 ஆண்டுகள் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்காங்க. இதில் கடந்த 5 ஆண்டுகளில் தமிழக அரசு என்னென்ன நலத்திட்டங்களை சீர்திருத்தங்களை தமிழக மக்களுக்காகவும் தமிழ்நாட்டுக்காகவும் கொண்டு வந்திருக்காங்களோ அது சம்பந்தமான அவங்களுடைய சாதனைகளை திட்டங்களை தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருக்காங்க. அதில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வரலாம், என்னென்ன பாயிண்ட்ஸ் நமக்கு தேவை அப்படின்றத தொகுத்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே தமிழக அரசு இந்த 5 ஆண்டுகளில் நிறைய ரிஃபார்ம்ஸ் பண்ணியிருக்காங்க. உதாரணமாக மகளிர் விடியல் பயண திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், கலைஞரின் கனவு இல்ல திட்டம், தமிழ் புதல்வன் போன்ற பல திட்டங்களை, முக்கிய திட்டங்களை செயல்படுத்தியிருக்காங்க. அது சம்பந்தமான ஒவ்வொரு திட்டங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த தமிழரசு சீரியலில் நம்ம கண்டினியூஸாக பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்ட்ரோடக்ஷனில் தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறையோட பணிகள் என்ன, நோக்கம் என்ன, அதை சமீபத்தில் இந்த 5 ஆண்டுகளில் தொல்லியல் துறையோட பங்களிப்பு என்ன அப்படின்றத தொகுத்து போட்டிருக்காங்க. அது சம்பந்தமாக நம்ம இப்போ பார்க்க போகிறோம். தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை. இந்த தொல்லியல் துறையோட நோக்கம் அப்படின்னு பார்த்தோம்னா, செம்மொழியான தமிழ், அதன் கலை, சிற்பம் மற்றும் பல்வகை பண்பாட்டு மரபுகளை அறிவியல் முறையிலான ஆய்வு, களப்பணி மற்றும் வெளியீடுகள் மூலம் உலகிற்கு எடுத்து சொல்லுவது இந்த டிஎன்எஸ்டிஏவோட நோக்கம். டிஎன்எஸ்டி அப்படின்னா தமிழ்நாடு ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஆர்கியாலஜி, இவங்களோட நோக்கம். ஸோ இப்போ சமீபத்தில் இந்த தொல்லியல் துறை என்னென்ன ஆய்வுகள் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, சமீபத்தில் கீழடி, சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் போன்ற இடங்களில் ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. இது எல்லாருக்குமே நல்லா தெரியும். இந்த ஆய்வுகள் மூலமாக நம்ம என்ன தெரிஞ்சு கொள்ளலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு நாகரிகத்தோட அந்த நகர திட்டமிடல் எப்படி இருந்திருக்கு, அவங்களோட வாணிப தொடர்பு எப்படி இருந்திருக்கு, அவங்களுடைய கல்வி அறிவு மற்றும் அவர்கள் காலத்தில் பயன்படுத்திய தொழில்நுட்பங்கள் என்னென்ன, இந்த மாதிரியான விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த அகழாய்வுகள் மூலமாக. இந்த அகழாய்வுகள் மூலமாக நம்மளுக்கு சில பொருள்கள் கிடைக்கும். அந்த பொருட்களை பொதுமக்களுக்கு காட்சிப்படுத்துறதுக்காக அருங்காட்சியகங்கள் உருவாக்குறாங்க. இது போன்ற சமீபத்தில் என்னென்ன அருங்காட்சியகங்கள் உருவாக்கியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, கீழடி அருங்காட்சியகம் ஒன்று, இன்னொன்று பொருணை அருங்காட்சியகம். இந்த அருங்காட்சியகத்தோட நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, இந்த அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்படுகின்ற பொருள்களை காட்சிப்படுத்தி இந்த வரலாற்று ஆதாரங்களை மாணவர், ஆய்வாளர்கள் மற்றும் பொதுமக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது தான் இந்த அருங்காட்சியகங்களோட நோக்கம். இதன் மூலமாக நம்ம பண்டைய மக்களுடைய வாழ்வாதாரம், வாழ்வியல் முறைகள், அரசியல் முறைகள், தொழில்நுட்பம், பண்பாடு, இந்த மாதிரியான கூறுகளை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த மாதிரியான ஆய்வுகள் மூலமாக தமிழருடைய நாகரிகம் ஒரு அறிவியல் நாகரிகம் அப்படின்னு உலக அரங்கில நிறுவப்பட்டுள்ளது. அப்ப தமிழரோட பண்பாடு ஒரு மேம்பட்ட பண்பாடு, தமிழ் சமூகம் ஒரு மேம்பட்ட சமூகம் என்பதை இந்த மாதிரியான ஆய்வுகள் மூலமாக நாம் புரிந்து கொள்ளலாம். இந்த தமிழ்நாடு தொல்லியல் துறை 1961ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. இதனுடைய பணிகள் என்னன்னு பார்த்தோம்னா, நம்ம முன்னரே சொன்ன போலதான் கல்வெட்டு நகலெடுத்தல், நம்ம அந்த பாறைகளில் இருக்கிற கல்வெட்டுகளை நகலெடுத்தல், அதற்கு பொருள் விளக்கம் கொடுத்தல், கல்வெட்டு தொகுதிகளை தொகுத்து வெளியிடுதல், தொல்லியல் தள அருங்காட்சியகங்கள் நிறுவுதல். இந்த அருங்காட்சியகங்கள் நிறுவுதலாம் தொல்லியல் துறைகளை தான் வருது. கல்வெட்டுகள், செப்பேடுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் பராமரித்தல், பாதுகாத்தல், அவற்றை கணினிமயமாக்கல், இந்த மாதிரியான பணிகளை டிஎன்எஸ்டியை செஞ்சுட்டு வராங்க. இது இதனோட முக்கிய பணிகளாக நம்ம பார்க்கப்படுகிறது. 2020-25 காலகட்டத்தில் இந்த திராவிட மாடல் அரசாங்கம், சமீபத்திய அரசாங்கம் ஆட்சி பொறுப்பேற்றதுக்கு பின்னாடி இந்த அகழாய்வுகள் பற்றி அதிகமான நிதி ஒதுக்கீடு பண்ணி இதுவும் ஒரு முக்கிய துறையாக மதிப்பளித்து நிறைய அகழாய்வுகள் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக இந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ரூபாய் 5 கோடி அளவில் இது அருங்காட்சியகம் அமைக்கல, அகழாய்வுகளுக்கு மட்டுமே 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு பண்ணியிருக்காங்க. கடந்த 5 ஆண்டுகளில் 15 இடங்களில் அகழாய்வுகள் பண்ணியிருக்காங்க.
குறிப்பாக 2024-25 மட்டும் கடந்த ஓராண்டில் மட்டும் 8 இடங்களில் தமிழ்நாட்டில் அகலாய்வு பண்ணியிருக்காங்க. இந்த 5 கோடி ரூபா நிதி என்பது இந்த அருங்காட்சியகம் அமைக்க ஆய்வுக்கு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் வெறுமன அகலாய்வு செய்வதற்காக மட்டும் ஒதுக்கப்பட்ட தொகை அந்த 5 கோடி ரூபாய். கடந்த 5 ஆண்டுகளில் 15 இடமும் 24-25 தமிழ்நாட்டில் மட்டும் 8 இடங்களும் அகலாய்வு பண்ணியிருக்காங்க. இந்த அகலாய்வு இடங்களை கண்டறியும் தொழில்நுட்பம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த அகலாய்வு கண்டறியும் இடங்களை நம்ம பல்வேறு வகையாக கண்டுபிடிக்கலாம். ஒன்று இலக்கிய பாடல்களில் சங்ககால இலக்கியங்கள் மூலமாக எந்த இடத்துல நாகரிகம் வந்துச்சு அப்படின்றத பார்த்து கண்டுபிடிப்பாங்க. இப்போ நவீன தொழில்நுட்பங்கள் என்னென்ன பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, மொத்தம் 4 வகையான தொழில்நுட்பங்களை பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று துறை நிலைத்துளை ஊடுருவும் ரேடார் ஆய்வு, கிரவுண்ட் பெனிட்ரேட்டிங் ரேடார், காந்தமானி ஆய்வு, 2வது காந்தமானி ஆய்வு, மேக்னோமீட்டர் சர்வே, 3வது மனிதர் இல்லா விமான ஆய்வு, 4வது ஒளி கண்டறிதல். இந்த 4 நவீன தொழில்நுட்ப முறைகளை பயன்படுத்தி அகலாய்வு நடைபெறும் இடங்களை கண்டறிகிறாங்க. அதுக்கடுத்து ஒவ்வொரு நிறுவனமும் ஒவ்வொரு ஆராய்ச்சிக்கு புகழ்பெற்றது. அந்த மாதிரி பார்த்தோம்னா, அதாவது அகலாய்வில் நம்ம கண்டுபிடிக்கிற பொருட்களை எல்லா பொருட்களையுமே ஒரே நிறுவனத்தில் நம்ம ஆய்வு செஞ்சு அதனுடைய எவ்வளோ காலங்களுக்கு முற்பட்டது, அதனுடைய உறுதித்தன்மை, அதனுடைய சிறப்புக்கூறுகள் ஒரே நிறுவனத்தில் நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஒவ்வொரு பொருள்களையும் அகலாய்வு ஆராய்ச்சி பண்ணுவதற்கு தனித்தனி நிறுவனங்கள் இருக்கும். அதுபோல் இந்த ஒரு பொருள் எத்தனை ஆண்டுகளுக்கு எத்தனை காலங்களுக்கு முற்பட்டது அப்படின்று காலநிலை ஆய்வு செய்வதற்கு ஒரு நிறுவனம் இருக்குது. அந்த நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த நிறுவனங்கள் லக்னோ பீர்பால் சக்னி பழங்கால அறிவியல் நிறுவனம் மற்றும் பாண்டிச்சேரி பிரெஞ்சு நிறுவனம் இணைந்த மகரந்தத்தூள் பகுப்பாய்வு மற்றும் பைட்டோனிக் ஆய்வுகள் மூலமாக பழங்கால காலநிலை ஆய்வு பற்றி நம்மளுக்கு தெரிய வருது. மனிதனோட மரபணு இயக்கத்தை பற்றி ஆராய்ச்சி பண்ணுறதுக்கான நிறுவனம் எதுன்னு பார்த்தோம்னா, மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் இருக்குது. மனித மரபணு இயக்கம் பற்றிய ஆராய்ச்சி மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம். இரும்பு, எஃகு மற்றும் அதிக தகரம் கொண்ட வெண்கலங்கள் பற்றிய ஆராய்ச்சி பெங்களூரில் இருக்குது. மூலப்பொருட்களின் ஆதாரங்களை அறிய கல்பாக்க அணுமின் நிலையம் மற்றும் பூனே பல்கலைக்கழகம் இது 2 இணைஞ்சு மூலப்பொருட்களின் ஆதாரங்களை அறிய பயன்படுகிறது. எலும்புக்கூட்டு எச்சங்கள் ஆய்வு டெக்கான் கல்லூரி பூனேயில் இருக்கு. டயட்டம் ஆய்வு அகர்கர் ஆராய்ச்சி நிறுவனம் பூனே. இந்த நிறுவனங்கள் நம்ம அகலாய்வில் கண்டுபிடிக்கப்படக்கூடிய பொருட்களை ஒவ்வொரு ஆய்வு நிறுவனத்திற்கு அனுப்பி அந்த ஆய்வு நிறுவனங்கள் அது சம்பந்தமான காலகட்டங்களை பற்றி நம்மளுக்கு தொகுப்புகளை கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு முக்கியமான பாயிண்ட், இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து கொர்க்கை துறைமுகத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்காங்க. பூம்புகார் மயிலாடுதுறை மாவட்டம் இருக்கு. இது பழைய காவிரி பூம்புட்டணும் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய கடல்சார் பல்கலைக்கழகம் மற்றும் தேசிய பெருங்கடல் தொழில்நுட்ப நிறுவனம் இணைந்து கொர்க்கை துறைமுகத்தை கண்டுபிடிக்கும் முயற்சியில் இறங்கியிருக்காங்க. புதிய அறிவிப்பு, 105 வரலாற்று சின்னங்கள் மற்றும் 3 தொல்லியல் தலங்கள் உருவாக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சமீபத்தில் 6 புதிய வரலாற்று நினைவு சின்னங்களை உருவாக்கியிருக்காங்க. எங்கெங்கன்னு பார்த்தோம்னா, விருதுநகர் பறைக்குளம் குகைக்கோவில், விருதுநகர் மூவரை வென்றான் குகைக்கோவில், காளையார்குறிச்சி புதுப்பட்டி குகைக்கோவில், வெம்பக்கோட்டை குகைக்கோவில், விருதுநகர் மாவட்டம் வெம்பக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் சேவல்பட்டி, 6 திருநெல்வேலி 14ஆம் பேரி. இங்கே ஆரம்பகால பாண்டியர் கால அந்திப்பாறை குகைக்கோவில் இருக்கு. ஆரம்பகால பாண்டியர் கால அந்திச்சிப்பாறை குகைக்கோவில் இங்கே தான் இருக்கு. அடுத்து 6 புதிய வரலாற்று நினைவு சின்னங்கள். அடுத்து புதிய தொல்லியல் தலம் 3 சிவகங்கை மாவட்டத்தில் கொந்தகை அகரம் பகுதி, ஈமச்சின்னம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள். தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரல் சிவகலை ஈமச்சின்னம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள். ஈரோடு மாவட்டம் கொடுமணல் பகுதியில் உள்ள ஈமச்சின்னம் மற்றும் குடியிருப்பு பகுதிகள். இந்த தலங்களுக்கெல்லாம் ஆண்டுக்கு 2 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு அதனுடைய பராமரிப்பு பணிகளை அரசை ஏற்றுக்கொள்ளும். இப்போ சமீபத்தில் துறக்கப்பட்ட இந்த அருங்காட்சியகங்களை பற்றிய தொகுப்பு என்னன்னு பார்த்தோம்னா, கீழடி அருங்காட்சியகம், பொருணை அருங்காட்சியகம் நீங்கள் வீடியோவில் பார்க்குற மாதிரி இருக்கும். இதில் கீழடி அருங்காட்சியகம் சிவகங்கை மாவட்டத்தில் இருக்குது. பொருணை அருங்காட்சியகம் திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்குது. கீழடி அருங்காட்சியகத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 18.42 கோடி.
பொருணை அருங்காட்சியகத்துக்கு 33.02 கோடி. கீழடி அருங்காட்சியகத்தில் 2 ஏக்கர் பரப்பளவு உடையது. பொருணை அருங்காட்சியகம் 10 ஏக்கர் பரப்பளவு உடையது. கீழடி அருங்காட்சியகத்தோட பரப்பளவு பார்த்தோம்னா 31,000 சதுரடி. அது பொருணை அருங்காட்சியகம் 55,500 சதுரடி. இது 2023 மார்ச் 5 திறந்து வச்சிருக்காரு. பொருணை அருங்காட்சியகத்தை 2025 திறந்து வச்சிருக்காங்க. இந்த 2 அருங்காட்சியகமே திறந்தவர் யாருன்னா M.K. ஸ்டாலின், நம்ம தமிழ்நாடு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர். கீழடி அருங்காட்சியகத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, கீழடி அகழாய்வுகளில் கண்டுபிடிக்கப்பட்ட பொருட்களை காட்சிப்படுத்துவது தான் கீழடி அருங்காட்சியகத்தோட நோக்கம். பொருணை அருங்காட்சியகத்தோட நோக்கம் என்னன்னு பார்த்தோம்னா, தூத்துக்குடி மாவட்டம் சிவகலை, கொற்கை, ஆதிச்சநல்லூர் ஆகிய இடங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட தொல்லியல் பொருட்களை காட்சிப்படுத்துவது பொருணை அருங்காட்சியகத்தோட நோக்கம். கீழடி வைகை நதி நாகரிகம், பொருணை தாமிரபரணி நதி நாகரிகம். இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து பார்த்தோம்னா, மாநில கையெழுத்து பிரதிநிதிகள் இயக்கம். மாநில கையெழுத்து பிரதிகள் இயக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 2019-20 நிதியாண்டில் மாநிலத்திற்குள் உள்ள கையெழுத்து பிரதிகளை அடையாளம் காண, பாதுகாக்க மற்றும் இலக்கியமயமாக்க தொடங்கப்பட்ட ஒரு இயக்கம். மாநில கையெழுத்து பிரதிகள் இயக்கம் 2019-20 நிதியாண்டில் மாநிலத்திற்குள் உள்ள கையெழுத்து பிரதிகளை அடையாளம் காண, பாதுகாக்க மற்றும் இலக்கியமயமாக்க தொடங்கப்பட்டது தான் இந்த மாநில கையெழுத்து பிரதிநிதிகள் இயக்கம். இதுக்காக ரூபாய் 50 லட்சம் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்து இப்போ போன வருஷம் சிந்து சமவெளி நாகரிகம் 2025 சிந்து சமவெளி நாகரிகம் கண்டுபிடிக்கப்பட்டு 100 ஆண்டை கொண்டாடும் விதமாக 2025 தமிழக அரசு அந்த ஆண்டை மிகச்சிறப்பாக கொண்டாடி இருந்தாங்க. அதுபடி பார்த்தோம்னா, ஷஜான் ஹூபர்ட் மார்ஷல் அப்படின்ற அவர் யாருன்னு பார்த்தோம்னா, சிந்து சமவெளியை முதல்ல கண்டுபிடிச்சவர் ஷஜான் ஹூபர்ட் மார்ஷல். இவருடைய சிலையை எழும்பூர் அரசு அருங்காட்சியகத்தில் முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. இதை முன்னிட்டு ஜனவரி 5 2025 பன்னாட்டு மாநாடு சென்னையில் நடைபெற்றது. அப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அறிவிப்பை வெளியிடுறாரு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சிந்து வழி எழுத்துக்களை அனைவருக்கும் புரியும் வகையில் வெளியிடும் ஆய்வாளர் மற்றும் நிறுவனத்திற்கு $1 மில்லியன் பரிசு தொகை வழங்கப்படும் அப்படின்ற அறிவிப்பை கொடுத்திருந்திருக்காரு. அடுத்து தமிழ்நாடு அரசோட முக்கிய புத்தகம் மற்றும் ஆய்வுதல்கள். இந்த அகழ்வாய்வு சம்பந்தமாக அகழ்வாராய்ச்சி சம்பந்தமாக தமிழ்நாடு அரசு என்னென்ன மாதிரி புத்தகங்கள் மற்றும் ஆய்வுதல்கள் வெளியிட்டுள்ளதுன்னு பார்த்தோம்னா, 1 தென்னிந்திய தொல்லியல் ஆய்வில் அண்மை கால முன்னேற்றங்கள் அப்படின்ற புத்தகத்தை இந்த தமிழ்நாடு மாநில தொல்லியல் துறை மற்றும் ரோஜா முத்தையா ஆய்வு நூலகம் இணைந்து இந்த புத்தகத்தை வெளியிட்டிருக்காங்க. 2 இரும்பின் தொன்மை, தமிழ்நாட்டில் அண்மை கால கதிரியக்க கால கணக்கீடுகள், சிந்து சமவெளி நூற்றாண்டு நினைவாக அரசாங்கம் வெளியிட்டுள்ளது. சிந்து சமவெளி தினம் அனுசரிக்கப்படுகிறது. செப்டம்பர் 20, 2025 சிந்து சமவெளி தினமாக தமிழ்நாடு அரசு அறிவித்து கொண்டாடப்பட்டது. செப்டம்பர் 20, 2025 சிந்து சமவெளி தினம். முக்கியமாக ஒரு மின் இதழ் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. தொல் தடம் அப்படின்ற ஒரு மின் இதழ் அகழாய்வு சம்பந்தமாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது தவிர இன்னும் 3 நூல்களும் வெளியிட்டிருக்காங்க. தொல்லியல் அப்படின்னா மொழி அடையாளத்தை பாதுகாக்கும் கருவியாகவும், பண்பாட்டு சுயாதீனத்தை நிலைநாட்டும் வழியாகவும், தமிழர் வரலாற்றை நாமே எழுத வேண்டிய உரிமையின் வெளிப்பாடாகவும் இதை தமிழ்நாடு அரசு அணுகியுள்ளது. தொல்லியலை பற்றி நம்ம முதலமைச்சர் அவர்கள் ஒரு கருத்தை வெளியிட்டிருக்காங்க. தொல்லியல் அகழாய்வுகளில் அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு, தொல்லியல் அகழாய்வுகளில் இதுவரை கிடைத்த இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலையில் கிடைத்த இரும்புதான் என்பது அறிவியல் அடிப்படையிலான காலக்கணிப்பு முடிவுகள் மூலம் உறுதியாகிறது. ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன். என்னன்னா, தொல்லியல் ஆய்வுகளில் இதுவரை கிடைத்த இரும்பு பொருட்களிலேயே காலத்தால் முந்தைய இரும்பு சிவகலை, தூத்துக்குடி மாவட்டம் சிவகலையில் கிடைத்த இரும்பு தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ அகழாய்வு சம்பந்தமாக கொடுத்த தொகுப்புகள் அப்புறம் நம்ம பார்த்துட்டோம். இந்த புத்தகத்தில் ஃபர்ஸ்ட் ஒரு 20 பக்கத்துக்கு இந்த அகழாய்வுகள் சம்பந்தமாக தமிழக அரசு மேற்கொண்ட நடவடிக்கைகள், அகழாய்வுக்கு எவ்வளோ நிதி ஒதுக்கியிருக்காங்க, எந்தெந்த இடங்களில் அகழாய்வு நடைபெற்றது, சமீபத்தில் அருங்காட்சியகம் எங்கே திறக்கப்பட்டது, அருங்காட்சியகம் திறப்பதற்கான நோக்கம் என்ன,
அப்படின்றதெல்லாம் இதில் போட்டிருந்தாங்க. அகழாய்வு பொருள்களை எங்கெங்கே ஆராய்ச்சி நிறுவனங்கள் மூலமாக ஆராய்ச்சி பண்ணுறோம், சிந்து சமவெளி நூற்றாண்டு கொண்டாடப்பட்டது, யாருடைய சிலை திறக்கப்பட்டது, சிந்து சமவெளி தினம் எப்பொழுது அனுசரிக்கப்பட்டது, காலத்தால் முந்தைய பழமையான இரும்பு ஆராய்ச்சியில் என்ன கண்டுபிடித்தா சிஎம் ஸ்டாலின் சொன்னாங்க போன்ற முக்கியமான தகவல்களை இந்த வீடியோவில் நம்ம பார்த்தோம். தொடர்ந்து இந்த புத்தகங்கள் சம்பந்தமாக அடுத்தடுத்த வீடியோக்கள் தொடர்ந்து உங்களுக்கு நாங்கள் போடுறோம். சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.